அவர் என்ன நினைக்கிறாரு, நாம இது மாதிரி கஷ்டப்பட்டது போதும், நம்ம புள்ள படிச்ச எழுத படிக்க கத்திட்டு எங்கேயாவது போய் எப்படியாவது பழக்கட்டும்னு நினைக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் ஞானிகள் அப்போது தோன்றுகிறார்கள். இப்போ மனிதன் 6 அறிவு படைத்தவன், மற்ற உயிர்களுக்கெல்லாம் 5 அறிவு தான் உண்டு. இந்த 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் இருக்கு? இதை பார்க்கறதுக்காக ஒரு ரஷ்ய விஞ்ஞானி என்ன செஞ்சான், ஒரு மனுஷ குரங்க பிடிச்சிட்டு வந்தான். இந்த மனுஷ குரங்குக்கு வால் இல்லை, அதனால அதுக்கும் ஒரு பேண்ட் மாட்டி விட்டான், அதுக்கு ஒரு சட்டை கட்டி டை கட்டினான், அதுக்கு ஒரு கோட்டை மாட்டி விட்டான், தலையில ஒரு தொப்பியை வச்சான், காலில் சாக்ஸை மாட்டினான், அதுல பூட்ஸையும் கோத்து விட்டான். இப்ப அது கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறான், அது இவன் கையை பிடிச்சிட்டு நடக்குது. கொஞ்சம் தான் வித்தியாசம். நம்ம நேரா நிக்க முடியுது, அது கொஞ்சம் இப்படி சாஞ்சாப்புல இருக்கு, இடுப்புல ஒரு 2 எலும்பு கூடுதலா இருக்கு. இவன் சாப்பிடும் போது மேசையில பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அதையும் சாப்பிட பழக்கணும். 2 படுக்க போட்டு இவன் எப்படி பக்கத்துல படுத்தானோ அதே மாதிரி அந்த கட்டில அந்த குரங்கையும் படுக்க வச்சான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பேசின்ல போய் குழாயை திறந்து விட்டு கை கழுவிட்டு வந்து சாப்பிட்டா, அதே மாதிரி கை கழுவிட்டு வந்தது சாப்பிட உட்காந்து. ஒரு நாள் என்ன செய்யறான், அந்த வாழைப்பழத்தை வச்சு அதை சுத்தி மெழுகுவர்த்தியை வச்சு கொளுத்தி வச்சுட்டான். இப்ப கை கழுவிட்டு வந்த ஆளு வாழைப்பழத்தை எடுக்க போகும்போது முசு 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 இந்த பொடியெல்லாம் அந்த முடியெல்லாம் பொசுங்குது, நெருப்புல பொசுங்குது. அப்ப அது என்ன பண்ணுது, கிக்கிக்கி கிக்கிக்கின்னு. நாம 1000 மொழி பேசுறோம், அது கிக்கிக்கி சட்டத்திலே 1000 விஷயத்த சொல்ல பாக்குது. அது அவன் கேட்டா, ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அது கிக்கிக்கி கிக்கிக்கின்னு ஏதாவது செஞ்சு தொலைன்னு. இவன் என்ன செஞ்சான், ஒரு குவளை எடுத்துக்கிட்டு நேர குழாயிட்ட போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து நேர அந்த மெழுகுவர்த்தி மேல ஊத்தினான். இதை அணைஞ்சதையும் அது வாழைப்பழத்தை எடுத்து திங்க ஆரம்பிச்சு. அடுத்த நாளும் இதே மாதிரி செஞ்சான். அந்த குரங்கு இப்ப கிக்கிங்கில அதே குழாயில போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அதே மெழுகுவர்த்தி மேல ஊத்திட்டு தின்னுச்சு. இந்த மனுஷனுக்கும் குரங்குக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. ஒரு வாரம் இதே பயிற்சி. 8வது நாள் என்ன பண்ணா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய நண்பரையும் கூட்டிக்கிட்டு ஏரிக்கு போனோம். அங்க ஏரியில படகுல ஏறிக்கிறாங்க, நல்ல நடு ஏரியில நிக்குது படகு. அந்த பலகை மேல வாழைப்பழத்தை எடுத்து வச்சான், சுத்தி மெழுகுவர்த்தியை வச்சு தீய வச்சு கொளுத்தினான். இப்ப அது என்ன பண்ணுது, கிக்கிக்கி கிக்கிங்கிது. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் வாட் டு யூ வாண்ட் என்னன்னு கேட்கறான். அது சொல்லுது கிக்கிக்கி கிக்கிக்கின்னு சொல்லுது. இந்த படகை கரைக்கு விடுன்னு சொல்லுது. இவன் கரைக்கிட்ட விடுறான் படகை, அந்த மக்கை எடுத்துக்கிட்டு இறங்கி ஓடுது. எங்க, அந்த குழாயில போய் தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த